ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் mturkல பார்த்தீங்கன்னா TCKR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்டர் இருக்குது. இந்த ரிக்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது வராங்க. டெய்லி வர்றதில்ல, வீக்லி வந்து 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் வராங்க. இவங்களுடைய ஒர்க்கு வந்து 1 cent ஒர்க் தான். இது என்ன ஒர்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபவுட் திஸ் செக்ஷன் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அபவுட் செக்ஷனில் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கு போய் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கேப்சா கேட்கும். கேப்சா கேட்டதுக்கப்புறம் வந்து கீழே சப்மிட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி வந்து விசிபிள் ஆகும். அந்த விசிபிள் ஆகிற இமெயில் ஐடி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறது தான் ஒர்க்கு. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், 1 cent. உடனே வந்து அப்ரூவ் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அந்த ஒர்க்கு பண்ணலாம். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரே நிமிஷம். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து எதுவும் கொடுக்கல, அதனால் வந்து எல்லாருமே பண்ணலாம் அந்த ஒர்க்கை. ரிவ்யூஸும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க, நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஈச் கூகுள் அக்கௌண்ட் யூடியூப் அலவுஸ் 10 கேப்சா சால்வ்ஸ் பர் டே. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 10 கேப்சா சால்வ்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், 10 இமெயில் தான் வந்து எடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் ஒரு 2-3 கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 கூகுள் அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் ஒரு 3 கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் 10 ஹிட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த குரூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 4147 ஹிட்டு இப்போ அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ஹிட்டு 15,000 ஹிட்டு வரைக்கும் கூட வந்திருக்கு. ஏன் ஒரு 50,000 ஹிட்டு வரைக்கும் கூட வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதுலேயே வந்து நான் நிறைய ஒர்க்கு செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ அதுலேயே வந்து $1 $2 $3 வரைக்கும் கூட பண்ணலாம். அந்த மாதிரி வந்து செய்ய முடியும். கூகுள் அக்கௌண்ட்டு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ அந்த ஹிட்டை அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா யூடியூப்போடைய அபவுட் பேஜ் வரும், இந்த சேனலோடைய அபவுட் பேஜ் வரும். இதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஐம் நாட் ஏ ரோபோட் டிக் பண்ணிக்கோங்க. டிக் ஆயிரும், சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இமெயில் ஐடி வந்துருச்சிங்களா, இதை எடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு காப்பி இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஹிட்டுமே பண்ண போகிறீங்க. ஸோ மல்டிபிள் ஹிட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிக்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அதை சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குயிக் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து ஜாயின் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் லிங்க் தான், நான் 2வது லிங்க் கிளிக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஜாயின்ங்கிறது இருக்குது இல்லைங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். நீங்கள் கூகுளில் வச்சு சைன்இன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு இமெயிலில் வந்து நீங்கள் டெம்பரரி இமெயில் வச்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டெம்பரரி இமெயில் கொடுத்துக்கிறேன். டெம்ப் மெயில் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா டெம்பரரி இமெயில் ஓப்பன் ஆயிரும். இந்த இமெயில் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இந்த இமெயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்குறேன். ஓகே, நேம் கொடுத்துக்கலாம். கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி பேர் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐஎம் நாட் ரோபோட்டுங்கிறது இங்கேயும் கிளிக் பண்ணணும். இதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருங்க. கேப்சாவை போட்ஸ் கேட்டிருக்காங்க, கொடுத்தாச்சு. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் நீங்கள் வந்திருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, வெரிஃபை ஆயிரும்.
இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். இப்போ வந்து சைன்இன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா இந்த பிகின் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து பிகின் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இதில் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீன்னு தான் இருக்குது. 45 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் லேப் கொடுத்துங்க. ஸ்டார்ட் லேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கூகுள் கன்சோல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் பாஸ்வேர்டு காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டுட்னு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்குன்னு தனியாக வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெம்பரரி இமெயில் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இது வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டெமோ பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வேறு எதுவும் செய்ய முடியாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ரியேஷன் மட்டும்தான், டெமோ மாதிரி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜிமெயில்னு கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அவங்க கொடுத்துருக்குற வெப்சைட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இப்போ இந்த லிங்க்கே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு வேளை எரர் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னா லாகின் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப மாதிரி இருக்கும். ஸோ டைம் லாகின் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ லாகின் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ இந்த லிங்க் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து நார்மலாக அந்த உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் சேம். இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆயிரும். இப்போ இமெயில் அட்ரஸ் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் டெம்பரரி இமெயில் அட்ரஸ் வச்சு பண்ணேன் இல்லைங்களா, அந்த டெம்பரரி இமெயில் அட்ரஸ் வச்சு இப்போ ஒரு டைம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 டைம் தான் இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட் வச்சு பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு வேலை செய்யலாம். இதே மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப விபிஎன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை 45 நிமிஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 45 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறையா எண்டு லேபும் கொடுத்துட்டு திரும்பி வந்து ஸ்டார்ட் லேபும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வேறு யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வரும். அதனால் வேறு கூகுள் அக்கௌண்ட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. இதை லாக் அவுட் இதெல்லாம் 10 இது முடிச்சுட்டு கேப்சாலாம் லிமிட் முடிஞ்சுது அப்படின்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து எண்டு லேப் கொடுத்து மறுபடியும் திருப்பி டைம் இருந்துச்சு அப்படின்னா எண்டு லேப் கொடுத்து திரும்ப ஸ்டார்ட் லேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் யூசர் நேம் மாறும். இப்போ நான் வந்து எண்டு லேப் கொடுக்குறேன், சமி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா வந்து லேப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் திருப்பி ஸ்டார்ட் லேப் கொடுக்குறேன். இப்போ புதுசாக தான் மறுபடியும் திருப்பி வருமே தவிர அதே யூசர் நேம் வராது. இப்போ வேறு யூசர் நேம் தான் இருக்குது. இதில் வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா A1Bன்னு முடியுது. இந்த யூசர் நேம் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 58Eன்னு இருக்குது, 58Eன்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு A1Bன்னு முடியுது. டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒர்க்குக்கு. ஓகே, உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த TCKRங்கிற ஒர்க் சென்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் மேக்ஸிமம் $2 to $3 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.